இந்த இடத்துல ஏதாவது வெளியில போற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். கிடா ஊரை விட்டு வெளியில தள்ளி இருக்க மாதிரியான அமைப்புகள் வர்ற மாதிரி இருக்கும். ஃபினான்ஷியல் அமைப்புகளுக்கு வேற மாதிரிங்க. லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்தா அவயோக திசையில் கூட நல்லா தான் இருப்பீங்க. கும்பராசி லக்னத்துல இந்த அமைப்புகள் இருந்தாலும் லக்னாதிபதி இன்னும் 11 டிகிரி, சுக்கிரன் 5 டிகிரி, புதன் 26, சனி இவரு ஓகே இவரு இருக்கிற லக்னத்துல இந்த சந்திரன் இருக்கிறது மட்டும் தப்புங்க. குரு நீச்சனுடைய வீட்டில் இருக்காரு. நீச்ச பங்க அமைப்புகள் பெருசா இல்லை. ஆனா செவ்வாய் ஒரு அளவுக்கு குருவின் பார்வையில சூரியனும் செவ்வாயும் சுபத்துவமா தான் இருக்கிறாங்க. இப்ப நடக்கிறது குரு தசை, லாபாதிபதி தசை 10ஆம் இடத்துல இருந்து நடக்குது. கூடவே 7.5 சனி. சந்திர தசை நான் சந்திர புக்தியில ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நீங்களா எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு நஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இன்னொரு ஒரு வருஷம். குரு தசை சந்திர புக்தி ஒரு வருஷமா என்னதான் ஜென்ம சனி எல்லாம் முடிஞ்சிருச்சுனாலும் கூட இந்த இடத்துல ஒரு நல்ல பதில் இல்லை பிரதர். 2027 குரு தசை செவ்வாய் புக்தியிலிருந்து செவ்வாய் சுபத்துவமாக 6ஆம் இடத்துல இருக்காருன்றதுனால வேலை அமைப்புகளை நிரந்தரம் பண்ணுவாரு. ஒரு மாதிரி நல்ல அமைப்புகளை கொடுப்பாரு. இந்த இடத்துல ஏதாவது வெளியில போற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். கிடா ஊரை விட்டு வெளியில தள்ளி இருக்க மாதிரியான அமைப்புகள் வர்ற மாதிரி இருக்கும். அடுத்து வரக்கூடிய சனி கொஞ்சம் தள்ளி வைப்பாரு. ஆனா நிரந்தரமா வெளிநாடலாம் டெம்பரவரி கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய அமைப்புகள்ன்ற மாதிரியான விஷயம் இருக்கும். இப்ப நான் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். 2027 ஜனவரிக்கு பிறகு ஃபினான்ஷியலி ஸ்டேபிளா இருப்பீங்க. இப்ப ஆரோக்கியத்தை கூட கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க.